கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமரின் 12ஆம் புஸ்தகம் 1ஆம் வசனத்தில், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று உள்ளது. ஆமென். ஆராதனை என்பது என்ன, ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் ஆராயும் போது, ஒர்ஷிப், ஒர்த்து ப்ளஸ் ஷிப், கணம் ப்ளஸ் மரியாதை, இதை நாம் யாருக்கு செலுத்துகிறோம் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போமாக. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் இங்கே மலை அடிவாரத்தில் காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு வருகிறோம் என்பதை இங்கு ஒர்ஷிப் என்று உள்ளது. யாத்திராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தேவன் மோசேயிடம், நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் மற்ற 70 பேரும் ஏறி வந்து பணிந்து கொள்ளுங்கள் என்பதை ஆங்கிலத்தில் ஒர்ஷிப் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், நானோ பரிசுத்த ஸ்தலத்தில் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்பதையும் இங்கு ஒர்ஷிப் என்றுதான் உள்ளது. மற்றும் நம் புதிய ஏற்பாட்டில் இந்த ஆராதனை பற்றி பார்த்தால், கரங்களை பிடித்து முத்தமிடுதல், இதை ஆராதனை ஒர்ஷிப் என்றும், பவ் டவுன் பணிதல் ஆராதனை என்றும், நீலிங் டவுன் முழங்கால் படியிடுதலை ஆராதனை என்றும், ஃபால் அப்பான் நீஸ் தலை மட்டும் தொடுதல் ஆராதனை என்றும், வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 24ஆம் வசனத்தில், மூப்பர்களும் சிங்காசனத்தில் மீட்டிருக்கும் தேவனுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து கொள்ளுதலை ஒர்ஷிப் என்றும், இப்படி பலவாறாக ஒர்ஷிப் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி ஆராதனை செய்து வருகிறோமா நாம்? மொத்தத்தில் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தலாகும். அதாவது ரீசனபிள் சர்வீஸ், ட்ரூ சர்வீஸ், ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் நாம் எப்படி செய்து வருகிறோம்? தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக, ஆபிரகாம் தன் ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஜீவ பலி என்பது தமது சரீரங்களை உலக சிற்றின்ப ஆசாபாசங்களிலிருந்து பிரித்து வாழ்தலாகும். சண்டை மட்டும் சபையில் ஆடிப்பாடி குதித்து வேர்த்து விறுவிறுத்து வந்தால் புத்தியுள்ள ஆராதனை அல்ல. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. ஆமென். God bless you.